காட்டுவேன். அது மட்டுமல்லாது அறிந்து பல சாதி முதல் அன்பர்களுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார்கள் அவர்கள். அப்பொழுது நான் அவர்களோடு இருந்து உன்னை அழித்து நடுவிருப்பு நான் கேட்பேன் என்று அந்த ஈசனிடம் எடுத்துரைத்து விட்டு எம்பெருமான் திரும்பி பாராமல் அனந்தபுரத்தில் இருந்து செந்தூருக்கு சென்று விடுகிறார். திரும்பி பாராமல் நேராக செந்தூருக்கு சென்று விடுகிறார். எம்பெருமான் அனந்தபுரத்தை விட்டு காலை எடுத்து வெளியே வைத்தவுடன் அங்கே சனி பகவான் சூழ்ந்து கொள்கிறான். இவ்வளவு நாளும் அவனுக்கு கேடு வந்தது. ஆனால் அந்த சாணா மக்களுடைய கதறல் அவனுக்கு கேடை விளைவித்தது. இறைவன் இருக்கக்கூடிய காரணத்தினால், அங்கு மகாலட்சுமி இருந்த காரணத்தினால் அந்த கெட்ட எண்ணம் சூழவில்லை. இப்போ இறைவன் போயிட்டாரு, அன்னை மகாலட்சுமி போயிருப்பாங்க இல்லையா? எல்லா தெய்வ சக்திகளும் இறைவனோடு சென்று போய்விட்டது. இப்பொழுது இந்த நாட்டிலே சனியினுடைய பார்வை வருகிறது. அங்கு கடல் கொந்தளிக்கிறது, நாடு அடிகிறது, மக்கள் எல்லோரும் அந்த மட்டினிலே போகிறார்கள். கோட்டை தளமழிந்து, குஞ்சரங்கள் தாமழிந்து எல்லாம் போய்விட்டது மண்ணோடு மண்ணாக. எப்படி ஒரு கல்லை எடுத்து தேன் குட்டிலே தெரிந்தால் தேன்குடி எப்படி படபடபடவென்று பறந்து ஒரு நொடியில் காலியாகி விடுவோம். அதுபோல இறைவன் இருந்து ஆட்சி செய்த அக்கறையும் அறிந்துவிட்டது. வறுமை சூழ்ந்தது. உடனே நம்பூதிரிகள் எல்லாம் சொல்கிறார்கள், இந்த பாவி மனிதன், இந்த மன்னன் இறைவனை யாருன்னு தெரியாமல் எடுத்தெறிந்து பேசிய காரணத்தினால் நாம் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டோமே. ஸ்ரீவத்வன் இந்த சீமை விட்டு போனவுடன் சீமை அழிந்து போனதை என்று எல்லோரும் அங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டார்கள். அங்கே வந்தவர்கள் நல்ல நம்பூதிரிகள் இருந்தார்கள் அல்லவா, எல்லோரும் சென்று விட்டார்கள். சாங்கர் மக்களை மீதம் இருந்தவர்கள் கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நேராக இந்த எம்பெருமான் திருச்செம்பதிக்கு வருகிறார். அங்கு திருச்செந்தூரிலே கந்த திருவேசமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஆலயத்தில் நல்ல தேர் திருவிழா எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள், ஆகமத்தை பார்த்துவிட்டு இந்த தேர் திருவிழாவை நடத்துவதற்காக அந்த வலங்கையர்கள் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய வலங்கையர்கள் வர வேண்டும். அவர்கள்தான் எந்த விதமான பழி பாவமும் செய்யாமல் இறைவனையே நிந்தித்து இறைவனுடைய அந்த அனுகிரகத்தை பெற்றவர்கள். அவர்கள் தேரினை வடம்பிடித்து தொட்டு இழுப்பதற்கு ஏற்ற சான்றோர்கள் என்று சொல்லி அவர்களை இங்கு வரவழைங்கள் என்று சொல்லி எல்லா பரிசுகளையும் திருச்செந்தூரிலே சான்றோர் மக்களுக்காக வாங்கி கொடுத்துவிட்டு வாரி கரையாண்டியன வாய்த்த நாமம் விளங்க நேரியர்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல உள்ள சான்றோர்கள் தெய்வ சங்கமம் எல்லாம் போய் சூழ எம்பெருமான் திருச்செம்பதியிலே எங்கே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே இந்திய திரியல் வாசிப்பை நாம் திருநெறி செய்யலாம். ஐயா.